கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற இந்த நாள் தலைப்பிலே குறிப்பாக இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதலை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். கீழ்ப்படிந்த இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே தன்னுடைய உலக பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். அதே போல தன்னுடைய பரமபிதாவுக்கும் அவர் எல்லா சூழ்நிலையிலும் கீழ்ப்படிந்திருந்ததை நாம் வேதத்தில் அநேக இடங்களிலே வாசித்து அறிந்திருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஒரு முறை பஸ்கா பண்டிகைக்கு அவருடைய பெற்றோரோடு சென்ற பொழுது அவர் அந்த இடத்திலே காணாமல் போவதை அவர்கள் அறிந்து கொண்டு இயேசுவை காணவில்லை என்று தேடின பொழுது கூட இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அவர் கூறின ஒரு காரியம் தன்னுடைய பெற்றோரிடத்திலே, நான் என் பிதாவுக்கு அடுத்த காரியத்தில் இருக்க வேண்டியதென்று நீங்கள் அறியீர்களா? ஏன் என்னை தேடினீர்கள் என்று சொல்லி தன்னுடைய பெற்றோருக்கு அவர் பதிலளிக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே தான் பிதாவினால் மனு குலத்தை ரட்சிப்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு இடத்திலும் அவர் உறுதிப்படுத்துவதை பார்க்கிறோம். அந்த வகையில் தன்னுடைய பெற்றோருக்கு அதை அவர் காட்டிக் கொடுக்க விரும்பினார். ஆயினும் தன்னுடைய பெற்றோருக்கு, உலக பெற்றோருக்கு இயேசு கீழ்ப்படிந்திருந்தார் என்று லூக்கா 2:51 வாசிக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்து தன்னை அனுப்பின பிதாவுக்கு எல்லா நிலையிலும் கீழ்ப்படிந்திருந்தார். பிலிப்பியர் 2:8 வாசிக்கிறோம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னைத்தான் தாழ்த்தினார் என்று வேதம் கூறுகிறது. அது மட்டுமல்ல, எபிரேயர் 5:8 அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே அடுத்த நாள் தான் மனுக்குலத்திற்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரிக்க போகிறோம், தன்னுடைய ஜீவனை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம் என்பதை அறிந்தவராக முந்தின நாள் இரவிலே இயேசு கெத்செமனே தோட்டத்திலே தன்னுடைய வியர்வை இரத்தமாக சிந்தும்படியாக அவர் கண்ணீர் சிந்தி ஜெபிப்பதை பார்க்கிறோம். ஆத்தும வியாகுலத்தோடு அவர் ஜெபிப்பதை பார்க்கிறோம். அப்பொழுது கூட இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே வேண்டுதல் செய்கிறார். எப்படி வேண்டுதல் செய்கிறார்? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என் விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று அவர் வேண்டுதல் செய்வதை பார்க்கிறோம். அங்கே கூட பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிய இயேசு தன்னை அர்ப்பணித்து கொண்டார். ஆகவே முழுவதும் தன்னை கீழ்ப்படிவதற்கு அர்ப்பணித்த இயேசுவை நாமும் கவனித்து பார்த்து தேவனுக்கு கீழ்ப்படிய அழைக்கப்படுகிறோம். யாக்கோபு 4:7 இப்படியாக சொல்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று பரிசுத்த வேதம் கூறுகிறது. ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படிந்தால்தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். தேவனுக்கு, நம்முடைய பிதாவாகிய ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத ஒருவர் பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. ஆகவே அந்த ஒரு சிந்தையோடு கூட நாம் இயேசு கிறிஸ்துவில் இருந்த கீழ்ப்படிதலை நாமும் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த அழைக்கப்படுகிறோம்.
கீழ்ப்படிந்த இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே இந்த நாளில் உம்முடைய கீழ்ப்படிதலை குறித்து நாங்கள் தியானித்தோம். அப்பா, நீர் எவ்வளவாக இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் உம்முடைய உலக பெற்றோருக்கும் அதே நேரத்தில் பரமபிதாவுக்கும் கீழ்ப்படிந்து ஒவ்வொரு காரியத்தையும் தேவ சித்தத்தின்படி செய்து முடித்தீர் என்பதை அறிந்து அதே கிருபையை எங்களுக்கும் தர நாங்கள் வாஞ்சித்து ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய கீழ்ப்படிதலின் ஆவி எங்களுக்குள்ள கொடுங்க சுவாமி. எங்களுடைய முற்பிதாக்கள் உமக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே, நீங்க கொடுத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டார்களே, அதே போல கீழ்ப்படிதலின் நிமித்தமாக மேன்மையையும் ஆசீர்வாதத்தையும் நாங்களும் பெற்றுக்கொண்டு உம்மை மகிமைப்படுத்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்த இயேசுவை கவனித்து பார்த்து அவரை போல மாற அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.